ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த்ரீ ரோஸர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமதி. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மசாலா பாஸ்தா தான் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எதுவும் சேர்க்க தேவையில்ல. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலாம். இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் மக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மக்ரோனி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கிடைக்கும். என்கிட்ட இப்போ 2 வெரைட்டி இருக்குது. நான் இப்போ இந்த மக்ரோனி தான் இன்றைக்கி இதை வச்சு தான் மசாலா பாஸ்தா செய்ய போகிறேன். இன்னொரு வெரைட்டி என்கிட்ட இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இது இன்னொரு வெரைட்டி. ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது இந்த கப்பில் இருக்கக்கூடிய மக்ரோனியை தான் எடுத்துக்க போகிறேன். இது ஒரு கப் எடுத்துக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்ச கேரட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மக்ரோனி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். இது கூடவே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பெரிய குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைனா முட்டைகோஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்க்காதனால 2 பெரிய பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பழுத்த தக்காளியை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலனா நீங்கள் குட்டி குட்டியாக இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே சின்ன பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மக்ரோனி அப்போ தான் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இல்லைனா வேகும்போது ஒன்றோட ஒட்டிக்கும். இப்போ எடுத்துருக்க ஒரு கப் மக்ரோனியை நம்ம அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ரொம்ப குழைய விடாதீங்க. 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது எப்படி 3/4 பதம் செக் பண்ணுறாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு நைஃப் எடுத்து லைட்டாக சென்டரில் கட் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப வேக விட்டீங்க அப்படின்னா குழஞ்சிருச்சுன்னா தனித்தனியாக வராது பாஸ்தா. அதனால் 3/4 பதம் வர்றது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் உள்ள தண்ணியை நான் இன்றைக்கி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வடிகட்டின பிறகு இதுக்கு மேலே லைட்டாக நார்மல் வாட்டர் விட்டு கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச பச்சை மிளகாயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா பச்சை பட்டாணி, பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். இப்போது நான் நறுக்கி வச்ச குடமிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போதும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஜீரக பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக சேர்க்காதீங்க. குழந்தைங்க காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ப சால்ட். இது கூடவே இப்போ நம்ம தனியாக வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, பாஸ்தா உடஞ்சிடும்.
அதனால் மைனூட்டாக பண்ணுங்கள். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர் கூட சமைச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். குழந்தைங்க இதில் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கனால நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா சாப்பிட்லாமா? எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பாய்.